இங்க வந்தோம்னா நம்ம பொருள் கேரண்டியா எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தோம்னா ரேட் வைஸ்ல அனுசரிச்சு எடுத்து கொடுக்கணும். அவங்க கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க எந்த மாதிரி பராமரிக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் ஃபீடு கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாடா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தோன்னா ஒரு சில பேர் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த ஏரியாவில் வைப்பாங்க, ஒரு சில பேர் வைக்கிறது இல்ல. அவங்க போயிட்டு நம்ம பருத்தி கொட்டை புண்ணா வைக்கிற மாட்டை போய் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அடாப்ஷன் ஆகிறது லேட் ஆகும். அவங்களை கேட்பேன், ஆனா நீங்க எந்த மாதிரி ஃபீடு கொடுத்தா இங்க எல்லா ஆப்ஷனும் அதிகமா இருக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா எல்லா ஆப்ஷன் இருக்குது, எல்லா மாதிரி தீனிக்கும் இங்க இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மாடா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ரேட்டு வைஸ்லயும் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கேரண்டியாவும் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன விலையில இருந்து எடுக்கலாம்? நல்லா பிரீட்ல இந்த இப்போ எடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி மாடுங்க என்ன விலையும் ஸ்டார்டிங் எடுக்கலாம்? இந்த இங்க விலையில ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒரு ஜெர்சி மாடா இருந்தா ஒரு 50 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 70 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. அதுல பிரீடு வைஸ் வந்தா 1-2 கூடும் குறையுங்கண்ணா, லாக்டேஷன் பொறுத்து. ஏன்னா மாட்டுக்கு தான் அது நிறைய இல்ல. அது HF வந்தா ஒரு சாதாரணமா ஒரு 70 ரூபாயில இருந்து 1 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு இம்போர்ட்டட் சம்மன் எடுக்கிறப்ப 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் இருக்குதுங்க. 1 ரூபாய்க்கு மேல 1 வரைக்கும் இம்போர்ட்டட் சம்மன் அதுல 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் இருக்குது. மார்க்கெட்ல நம்ம 40,000 இருந்து கொண்டு வந்தோம்னா 1.5 லட்சம் வரைக்கும் மாடு எடுக்கலாம். 40,000 இருந்து இருக்கு. 40,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது.